அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு பதிவு தொடர்ந்து கொடுக்கணுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பண வரவுக்கான ஒரு சிறிய தாந்திரிக முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறதுக்கு முன்னாடி என் குருவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். ஏன்னா இது என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். இந்த விஷயங்களை இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது எளிய முறையில் தாந்திரிக முறை தான். இது அவரவர் பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு யாருக்கும் பண்ணனால நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இது அற்புதமான தாந்திரிக முறை. பணம் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு பணம் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் சரி தான் பணம் கையில் நிற்காது. அதேமாரி பணத்தடைகள், ஒரு அமௌண்ட் வர மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு தடைப்பட்டு அந்த பணம் வராமல் போயிடும், கைக்கு வராமல் போயிடும். வந்த பணம் தேவையில்லாத ஒரு செலவுகள், தேவையே இருக்காது, அந்த மாதிரிப்பட்ட செலவுகள் வரும். இப்படியெல்லாம் வராமல் நம்ம பணத்தை சரியான வழியில் நம்ம கைக்குள்ளே கொண்டு அந்த பணம் சரியான செலவுக்காக, சுப செலவுக்காக, தேவையில்லாத செலவு இல்லாமல் சுப செலவு, அந்த மாதிரி சுப செலவு செய்வதற்காக நான் ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த தாந்திரிக முறை. இந்த தாந்திரிக முறையை நீங்கள் கரெக்டாக பண்ணால் பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அதை கரெக்டாக செய்யுங்க. செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எடுத்துடணும். வியாழக்கிழமை சந்தனம்னா நல்ல சுத்தமான சந்தனமாக இருக்கணும். இந்த கடைகளில் உருண்டையாக பிடிச்சி அதெல்லாம் சந்தனம் கிடையாது, மாவு கணக்காக உள்ள ஒரு ஐட்டம். நல்ல சுத்தமான சந்தனம் வாங்கிடுங்க. அதில் அத்தரு, ஜவ்வாது, புணுகு, கொஞ்சோண்டு விபூதி, குங்குமம், இவ்வளோயும் சேர்த்து என்ன செய்யணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மூணையும் கூடால உங்களுக்கு நற்பமான பொருட்கள் ஏதாவது எசன்ஸ் அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துன்னா வர நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை மிக்ஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி இந்த குழுன்னு அழகாக கெட்டியாக ஒரு தன்மையில் வரும். அதை எடுத்து ஒரு மனிதனின் ரூபமாக நீங்கள் என்ன செய்யணும், பாவகணங்க செய்யணும். செஞ்சுக்கிட்டு அந்த பாவையை என்ன செய்யணும்னா ஏதாவது நல்ல அரச மரத்தை அடியில் கொண்டு இருக்கணும். அரச மரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எம்னா ரொம்ப தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல, எம்னா அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த பாவையை கொண்டு போகணும். சரிங்களா? ஏன் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா 3 நாட்கள் இந்த பூஜை பண்ண வேண்டியிருக்கும். சரியா? 3 நாளும் டெய்லி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பாவை செஞ்சுக்கிட்டு நேராக ஏதாவது நல்ல ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை பார்த்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த பாவையை கொண்டு போய் பாவையில் வச்சு என்னென்னா ஒரு ஊதுபத்தி கொளுத்திக்கிட்டு ஒரு கைமணக்க கொஞ்சம் இந்த மல்லிப்பூ ஏதாவது நீங்கள் கைமணக்க வச்சுடுங்க. மல்லிப்பூ அழகாக சுற்றி போட்டுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லணும். மந்திரம் சொல்லேன் கேட்டுடுங்க. நிறைய பேர் நீங்கள் டிஸ்பிளேயில் காணிக்கலை அப்படிங்கிறீங்க. டிஸ்பிளேயில் சில டைமில் காணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா வீடியோ அப்லோட் ஆகும்போது அந்த ஒரு விஷயமும் போட முடியாமல் ஆயிரும். இந்த பதிவுக்கு கண்டிப்பாக தரதுக்கு பார்க்குறேன். டிஸ்பிளேலையும் மேக்ஸிமம் தருவேன். நான் மந்திரம் சொல்கிறேன், பார்த்துடுங்க. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் தனம் குரு குரு சுவாஹா. மந்திரத்தை திரும்ப சொல்கிறேன், பார்த்துடுங்க. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் தனம் குரு குரு சுவாஹா. இந்த மந்திரத்தை ஒரு 108 ஊர் நீங்கள் டெய்லி போட மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு நாள் கொண்டு பாவையை வச்சு நீங்கள் இந்த சாயந்தரம், எப்போவுமே சாயங்காலம் சூரியன் மறைஞ்ச பிறகு தான் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். கொண்டு போய் இந்த பாவையை வச்சு பாவைக்கு இந்த மந்திரத்தை ஊதுபத்தி கொளுத்தி பூ போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டு திரும்ப என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாவையை எடுத்து அங்கேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சி வைக்கணும். அந்த மரத்துக்கு சைட்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சுக்கிட்டு திரும்ப அடுத்த நாள் போய் சாயந்தரமும் நீங்கள் என்ன செய்யணும், இது நல்லா சூரியன்லாம் மறைஞ்ச பிறகு தான் போகணும். சாயந்தரம் கற்கள் நேரம் பாவை அந்த நேரத்தில் தான் நீங்கள் போகணும். அந்த டைமில் திரும்ப அந்த பாவையை எடுத்து வச்சு நீங்கள் என்ன செய்யணும்,
திரும்பியும் அந்த பூவெல்லாம் நீக்கிட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு புதுசாக கொண்டு போய் பூவை போட்டு திரும்பியும் இந்த மந்திரத்தை சொல்லணும். 108 தடவை நீங்கள் சொல்லணும். அதுக்கு அடுத்தால பழையபடி அதை என்ன செஞ்சுருங்க, அங்கேயே தூக்கி வச்சுக்கிட்டு மறுநாள் போகும்போது இதே இதை நீங்கள் பூ கொண்டு போய் பூவை போட்டுக்கிட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு 108 தடவை இந்த மந்திரத்தை ஊதிக்கிட்டு இந்த பொம்மை என்ன செஞ்சுருங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை செஞ்சுட்டு இருப்போம்ல, பூஜை அறை, இந்த பூஜை அறையில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி ஒரு 20 நாள் 30 நாள் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 விகிதம் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபடலாம். கடன் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் பண வரவு, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தனா வர அதிலேருந்து நீங்கள் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு விதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கடன் முதல்ல ரொம்ப கடனில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் கடன் அப்படியே நேர் பாதியாக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருவனே தெரியாது, ஆனால் பணம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% பலன் அடிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.